இந்தியாவில் ஊபியில் 2500 டன் தங்க புதையல். சாமியாரோட அடுத்த அதிரடி இதுதான். தேடுதல் வேட்டை ஆரம்பிச்ச மத்திய அரசு. உத்தரப்பிரதேசத்துல 1000 டன் தங்க புதையல் இருப்பதா துறை ஒருவர் கூறியதன் அடிப்படையில் தொல்பொருட்துறையினர் அது தொடர்பான அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டுள்ள நிலையில மற்றொரு இடத்துல 2500 டன் தங்கம் புதைந்து கிடப்பதாக கூறி இன்னொரு பரபரப்பை கிளப்பியுள்ளாரு அதே துறவி. ஆங்கிலேயர் இந்தியாவில் ஆட்சி செய்த போது உத்தரப்பிரதேசத்துல உன்னா மாவட்டம் அமைந்துள்ள பகுதியில் குறுநில மன்னராக இருந்தவர் ராஜாராவ் ராம். இவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு 1857 ஆண்டு வீரமரணம் அடைஞ்சார். இவர் தாண்டியாக்கராவில் உள்ள தனது கோட்டையில 1000 டன் தங்கத்தை புதைத்து வைத்துள்ளதாகவும் இந்த தகவலை மன்னர் தன் கனவுல வந்து தெரிவித்ததாகவும் மத்திய அமைச்சர் சரண்தாஸ் மஹிந்தரிடம் சோபன் சர்க்கார் என்ற துறவி கூறினார். இது குறித்த தகவலின் அடிப்படையில் அக்கோட்டையை தோண்டி பார்க்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில அரசின் அனுமதியோடு மத்திய அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் நேற்று கோட்டையை தோண்ட துவங்கினாங்க. இதனால அந்த பகுதியை சுற்றி ஏராளமானோர் குவிஞ்சி வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டனர். அதே நேரம் யாரோ ஒரு துறவி தனது கனவுல வந்து மன்னர் கூறினார் என்று தெரிவித்ததை நம்பி மத்திய அரசும் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்ய உத்தரவிட்டுள்ளது என்று விமர்சனங்களும் கிளம்பியிருக்கு. பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியும் இது குறித்து மத்திய அரசை கடுமையாக சாடியிருக்காரு. இது நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில 2013. விசித்திரமான இந்த நடவடிக்கையால உலகமே நம்ம பார்த்து இன்று சிரிக்கிறது. யாரோ சிலர் கனவு கண்டதற்காக இந்த அரசு தோண்ட தொடங்கி இருக்கிறது. இந்தியாவை கொள்ளடித்தவர்கள் வெளிநாட்டு வங்கியில மறைத்து வைத்திருக்கும் பணத்தின் மதிப்பு 1000 டன் தங்கத்துக்கும் அதிகமா இருக்கும். அந்த பணத்தை மத்திய அரசு இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வந்தாலே தங்கத்துக்காக நீங்கள் தோண்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது என்று கூறினார். ஆனா துறவி சர்க்காரின் வார்த்தைகளை மட்டும் நம்பி இந்த தேடுதல் வேட்டையில தாங்கள் ஈடுபடவில்லை என்றும் இங்கு தங்க அல்லது வெள்ளி இருக்கலாம் என இந்திய புவியியல் ஆராய்ச்சி துறை வல்லுநர்களும் ஆய்வு செய்து கூறியதன் அடிப்படையில் தான் இந்த தேடுதல் வேட்டை நடப்பதாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சி துறை இயக்குனர் PK மிஸ்ரா தெரிவித்திருக்காரு. இதனிடையே தங்கத்தை புதைத்து வைத்துள்ளதா கூறப்படும் மன்னர் அரசுகளோ தங்கப்பதில் இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிவதற்கு முன்பாகவே அதுல பங்கு கோரியுள்ளனர். இது தொடர்பாக மன்னரின் 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்த ராவ்சந்தி பிரதாப் சிங் கூறுகையில கோட்டையில தங்கம் புதைக்கப்பட்டிருக்கும் என்பதை நான் நம்புறேன். இதற்கு முன்பு கூட இங்கே தங்க புதையல் தேடுதல் வேட்டை நடந்தது. ஆனா அதிலிருந்து குளவிகள் வெளிப்பட்டு மூர்க்கத்தனமா கொட்ட தொடங்கிவிட்டதால அப்போது இந்த தேடுதல் வேட்டையை விட்டுவிட்டன. தோண்டி எடுக்கிற தங்கத்துல ஒரு பகுதியை அரசாங்கம் மன்னரின் நேரடி வாரிசான எங்களுக்கு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தாங்க. இது ஒரு புறம் இருக்க ஊபி அரசும் தங்கம் கிடைச்சா தங்களுக்கும் பங்கு அளிக்க வேண்டும் என கோரியுள்ளது. 2500 டன் தங்க புதையல். இத்தனை கலைபுரங்களுக்கு இடையே அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாதேப்பூர் மாவட்டம் ஆதம்பூர் கிராமத்துல 2500 டன் தங்கப்புதையல் இருப்பதாகவும் தாம் கனவு கண்டிருப்பதாக கூறி அதனை அம்மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டுக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளாரு துறவி சோபன் சர்க்கார். இதனால ஆதம்பூர் கிராம மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் இதை நம்புவதா வேண்டாமா என அடுத்த குழப்பத்துல ஆழ்ந்தது தொல்பொருள் துறை. ஆனா அதே சமயம் அதுல ஒரு பொட்டுமணி தங்கம் கூட கிடைக்கவில்லை.